குடும்பத்தோட மதுரையில வந்து தங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபேமிலிக்கு சேஃபான ஒரு பிளேஸ் பிகே ரெசிடென்சி. அதனுடைய வாசல்ல தான் நிற்கிறேன் நான். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, என் பேர் ஜூட். வெல்கம் டு த பாட். ப்ளீஸ் கம் இன்சைட். ஸோ வாங்க உள்ள போறோம். ரிசப்ஷன்ல போய் பார்ப்போம். இதுதான் ரிசப்ஷன் கவுண்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்இன் ப்ராசஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிசப்ஷன் கவுண்டர் வந்து 24 hours ஓப்பன். செக்இன் வந்து பாத்தீங்கன்னா 2 types இருக்கு. ஆன்லைன்ல நீங்க பண்ணீங்கன்னா 12 noon செக்இன் அண்ட் செக் அவுட். டைரக்டா ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா 24 hours செக்இன் செக் அவுட் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 28 ரூம்ஸ் இருக்கு. போத் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஏசி அண்ட் டீலக்ஸ் ஏசின்னு 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. மேலே போய் இப்போ ரூம்ஸை பார்ப்போமா வாங்க. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோட்டல் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூம் காட்டுறேன்னு இருக்காங்க. வாங்க அந்த ரூமை போய் பார்த்துருவோம். ஃப்ளோர் வந்துட்டோங்க. வாங்க லிஃப்ட்லேருந்து வெளியே போவோம். இறங்கணுன்னே 202 இருக்குங்க. இந்த ரூம் தான் வேக்கண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூமை நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஏசி ரூமு. ஃபேன் இருக்கு, ஏசி வெண்ட் இங்கே இருக்கு, டிவி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கனெக்டட் டிவி தான். ஸோ உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் கிடைக்கும். வாட்டர் ஜக் வச்சிருக்காங்க அண்ட் இன்டர்காம் இருக்கு. உள்ள ரூம்ல போயிட்டு வாஷ்ரூம் எப்படி இருக்கு, அதாவது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெஸ்டர்ன் கிளாசட், ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர், வாஷ் பேசன் இருக்கு. குவைட் கம்ஃபர்டபுள்ங்க. ஒரு ஃபேமிலி வந்து யூஸ் பண்றதுக்கு டெஃபினெட்லி கம்ஃபர்டபுள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் லைட் இருக்கு. மேபி ஸ்விட்சஸ் அங்கே இருக்கு தெரியல. ஸோ ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்கு. இங்க நைட் லேம்ப் இருக்கு. ரூம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்றதுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுதான் பிகே ரெசிடென்சி. நீங்க தைரியமா தாராளமா இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க அதை பாருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைரக்டரை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். நேரம் அவரை போய் பார்ப்போம் வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு மிஸ்டர் ஆனந்த், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் பிகே ரெசிடென்சி, இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைரக்டர் வந்து நம்ம கூட இருக்காங்க. சார்ட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்போமா? சார், தேங்க்யூ ஃபார் கமிங். இந்த ப்ராப்பர்ட்டி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இது 2014ல 2014, 10 years ஆச்சு. 10 years வந்து நீங்க இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கீங்க. நம்மள்ட்ட எத்தனை ரூம்ஸ் இருக்கு? மொத்தம் 22 ரூம்ஸ் இருக்கு. சரி. அதுல வந்து 5 டீலக்ஸ் ரூம்ஸ், 22 + 5 இல்ல 28 ரூம்ஸ். 28 ரூம்ஸ். ஓகே. அதுல 5 ரூம்ஸ் வந்து டீலக்ஸ் டபுள் பெட். ஓகே. அடுத்தது 14 ரூம்ஸ் வர ஏசி ரூம்ஸ். ஓகே. 8 ரூம்ஸ் ஆர் நான் ஏசி ரூம்ஸ். எல்லாமே டபுள் ரூம்ஸ் ஒன்லி. எல்லாமே டபுள். ஓகே. அப்போ சிங்கிளா ஒருத்தவங்க வந்தாலும் டபுள் ரேட், 2 பேர் வந்தாலும் டபுள். சிங்கிளா வந்தாங்கன்னா டபுள் ரூம் சிங்கிள் ஆக்குபென்சி ரேட் கொடுக்குறோம். ஓ, சிங்கிள் ஆக்குபென்சி சார்ஜஸ் வந்து குறைச்சிட்டு கொடுக்குறோம். ஓகே சார். அப்போ வேற என்ன சார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? இப்போ டீலக்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமா. டீலக்ஸ்ல நீங்க என்ன ஃபெசிலிட்டிஸ்? டீலக்ஸோட ரூமோட சைஸஸ் கொஞ்சம் பிக்கா இருக்கும். ஓகே. அதுல வந்து கொஞ்சம் சோஃபா செட்ஸ், மெத்தையோட குஷன்ஸ், அந்த மாதிரி எல்இடி டிவி. ஓகே. அந்த இன்டீரியர் செட்டப் வந்து செட்டப்ஸ்லாம் சேஞ்சஸ். ஸ்டாண்டர்ட் ரூமுக்கும் டீலக்ஸ் ரூமுக்கும் டிஃபரண்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ ஏசியும் இருக்கு, நான் ஏசியும் இருக்கு. 2 கேட்டகரி கஸ்டமர். இதுல எது சார் நமக்கு ஏசி நல்ல பிசினஸா இல்ல நான் ஏசி இன் ஜெனரல்? ஏன்னா மதுரை கொஞ்சம் ஹாட்டான பிளேஸ் இல்லையா, அதனால கேக்குறேன் நான். என்னைய பொறுத்தவரை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. சம்மர் சைஸ்ல ஏசி ஃபுல் பீக்ல போயிட்டு இருக்கு. ஓகே. வின்டர் சீசன்ல நான் ஏசி. அதனால ஓரளவுக்கு. சரி, இப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல்ல வர்றாங்க, வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ரூம்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு எப்படி சார் பண்றீங்க?
நாங்க அப்படி பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னா அதுவும் பண்றீங்களா? மார்னிங் செக்ஷன்ல மட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறோம். அது என்ன டைமிங் சார்? 5 to 11 ஓகே, அந்த அந்த 5 to டைம்ல 11 வந்து நீங்க வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு மட்டும் ரூம் கேட்டீங்கன்னா என்ன பீரியட்ல கொடுக்குறீங்க? எத்தனை ஹவர்ஸ் டியூரேஷன்ல கொடுக்குறீங்க? டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் ஒரு கேட்டகரியில இருக்கு, ஓகே 6 ஹவர்ஸ் ஒரு ஓகே கேட்டகரியில இருக்கு. ஓகே இதுல அவங்களோட சாய்ஸ், அவங்க எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூஸ் பண்ணி கொடுக்குறோம். சரி. அது ஏசியாவும் கொடுக்குறோம், நான் ஏசியாவும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபேமிலிக்கு எப்படி சார்? ஒரு ஃபேமிலியா கூட்டு ஃபேமிலிக்கு வர்றப்ப வந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? ஃபேமிலினா டெஃபினட்டா இங்க வாங்க. ஏன்னா மெயின் வந்து எப்படின்னா சேஃப் ம். சேஃபா இருக்கும். அதே மாதிரி பிரைம் லொகேஷன், ம். அதனால ஈஸியா இருக்கும். எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ற இடமா நம்ம இடம். லொகேஷன் பேசுறப்ப வந்து அந்த லொகேஷன் நீங்களே சொல்லிருங்க. அந்த லொகேஷன் வந்து இது வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில, ம். கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல, ம். ஆபரேஷன் ஆபீஸ் பக்கத்துல, ம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல, ம். ரேஸ் கோர்ஸ்க்கு பக்கத்துல. ஓகே, இல்ல இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து இது எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு 1.5 கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான். சோ பஸ்ல வந்து அவுட் ஸ்டேஷன்ல இருந்து பஸ்ல வர்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே. இது தவிர்த்து இப்ப டிரான்ஸ்போர்டேஷன், இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வர்றாங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 4 கிலோமீட்டர்ஸ். ஆமா, 4 சோ ரயில்வே ஸ்டேஷன்ல டிராவல் ஆகி வர்றவங்களுக்கு என்ன, எப்படி அவங்களை எப்படி மேனேஜ்? அது வந்து எங்கிட்ட ஓன் கேப் இருக்கு, ஓன் வெஹிக்கிள் வச்சு நாங்க பிக்கப் அண்ட் டிராப் பண்றோம். இது பெய்டு சார்ஜஸ் உண்டு. ஓகே, பண்றோம். சார்ஜஸ் வந்து ஒரு நார்மல் சார்ஜஸ், நார்மல் சார்ஜஸ் தான் பண்றோம், பெருசா எல்லாம் இல்ல. ஓலா கம்பேர் பண்றப்ப ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே ஓகே, ஓலாக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ ஏர்போர்ட்டுக்கும் நீங்க வந்து அந்த மாதிரி பிக்கப் வேணும்னா அரேஞ்ச் பண்ணிடுங்க. இதை வந்து முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஆமா, முன்கூட்டியே நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்றப்போ சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சரி, இப்போ நம்ம இந்த புக்கிங்னு சொல்றப்போ நமக்கு எப்படி சார் ரிசர்வேஷன்ஸ் எப்படி? உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த மாதிரி ஏதாவது? நமக்கு ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல பொறுத்தவரை நம்மளோட ஓடிபி இருக்காங்க, மேக் மை ட்ரிப், booking.com, அகோடா, எக்ஸ்பீரியா, டிராவல் குரு அப்படின்னு நிறைய சைட்ல கூட நம்ம டைப் லிங்க் பண்ணி இருக்கீங்க. ஆஃப்லைன்ல போன் கால்ஸ் வருது, ஓகே, அது பேஸ் பண்ணியும் நம்ம போயிட்டு வாக்கின்ஸ்லாம் வந்து வர்றாங்க. அதுவும் ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் வைஸ் சார், இப்போ நீங்க டைரக்டா ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் வந்து எப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எந்த கெஸ்ட் வந்தாலும் நம்மகிட்ட வந்து ரிப்பீட் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யார் என்ன கேட்டாலும் அது அவங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபுட் பத்தி பேசலாம் சார். ஃபுட் எப்படி சார்? ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லா ஃபுட்டுமே அவைலபிள் இருக்கு. நம்மகிட்ட மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ ரூம்ல வந்து எப்படி சார், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டோட தரீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? நம்மகிட்ட வந்து ரூம்ல வந்து சிபி பிளான் இருக்கு, இபி பிளான் இருக்கு, எம்ஏபி பிளான் இருக்கு, ஏபி பிளான் கூட இருக்கு. அந்த பிளானை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஆமா, நம்ம வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, இது பேக்டு ஃபுட் தான் கொடுக்குறோம். பேக்டு பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம வந்து மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம ஓபனிங் டைம் 11 o'clock. ஓகே ஓகே, அதனால மார்னிங் மட்டும் நம்ம பேக்டு ஃபுட் தான். ஓகே, ஃபைன் ஃபைன். மற்ற டைம்ல அப்போ கெஸ்ட் வந்து டைரக்டா ரூம்ல வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நீட்டாவும் ஹைஜீனிக்காவும் நல்லா பேக் பண்ணி தான். ஓகே ஓகே, அது வந்து வெஜிடேரியன், ஒன்லி வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, லஞ்சுக்கு எப்படி சார்? லஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க போய் சாப்பிடலாம். ஓகே, இல்ல அவங்க சர்வீஸ் பண்ணனும்னாலும் ரூமுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது போக வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு சார்? வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு இருக்கு, அதுவும் தனியா வச்சிருக்கோம். அது என்ன ஏன்னு கேட்டாலும் கொடுப்போம். இது போக நாங்க சைடுல ஒரு காஃபி ஷாப்னு வச்சிருக்கோம். ஓகே, அதுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஓகே, வெரி குட். நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நிறைய வெரைட்டிஸ். இப்போ நம்ம கேப் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா, இப்போ அவுட் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறீங்களா இல்ல ஒன்லி லோக்கல் மட்டும் தான்? லோக்கல் அவுட் ஸ்டேஷனுக்கு கொடுக்குறோம். டூரிஸ்ட் பேக்குக்கு கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அதுவும் நம்ம வீக்கல் இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல எதுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வெரி குட். நம்மளே எல்லாமே ஹோட்டல் புக்கிங்ஸ்ல இருந்து இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலியோட வந்தாங்க அப்படின்னா இங்க புக்கிங் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கைட் பண்ணி நல்லா எல்லா சர்வீஸுமே உண்டு. உங்களுக்கு ஹாப்பியா திரும்ப வந்து அதே கெஸ்ட் ரிப்பீட் ஆகிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. உங்க டைம் வந்து கொஞ்சம் ப்ரெஷஸா இருக்கும்னு தெரியும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு.
ஓகே you so much. தேங்க்யூ